எங்கள் ஓட்டை காட்டுறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்கன்றார். என்ன போன சட்டமன்ற தேர்தலில் நான் பணியாற்றலை, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ராஜினாமா பண்ணும்போது எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகிறேன். எனக்கு மாவட்ட செயலாளர் அழுத்தத்தால் தான் நான் போகிறேன், நான் திருப்பி வந்துடுவேன், இந்த மாவட்ட செயலாளர் மாற்றிட்டு வருவேன்னு நான் சொன்னேன். நீங்கள் ரெக்கார்டு எடுத்து நல்லா பாருங்கள். இந்த மாவட்ட செயலாளர் மாற்றினாலும் இப்போ நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். என்ன இவர் எங்கள் ஏரியாவுக்குலாம் பணமே கொடுக்கல, பணமே கொடுக்காத நாங்கள் 2 பூத்து சேர்த்து 250 ஓட்டு வாங்கினோம். என்ன ஆனால் இவர் பூத்தில், இவருடைய பூத்திலே பார்த்தீங்கன்னா, இவர் கவுன்சில் பூத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3வது இடம் வரார். 257 பூத்தில் பார்த்தீங்கன்னா 3வது இடம் வரார் ஓட்டு. என்ன இவர் வீடுகிற ஒரு பூத்து மட்டும்தான் இதாக கண்டு இவர் கவுன்சில் இருக்கிற 3த்துலேயும் 166, அதுமாரி 3த்துலேயும் கம்மியாக வரார். இதுக்கு மேலே போனீங்கன்னா இவங்க தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, இவர் கிளப்பி விட்டு அனுப்புகிறாங்க. அந்த தலைவர் வந்து சி.வி. சண்முகம். அவர் வந்து என்ன இந்த அதிமுகவில் 15 ஆண்டு காலம் கிட்ட மந்திரியாக இருந்தவர், 3 பீரியட் மந்திரி. அதுலேயும் லாஸ்ட் டைம் கனிம வளத்தை கொழிச்சார். ஒரு மாதத்துக்கு 140 150 சீன்றாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கொள்ளடிச்ச பணங்கள்லாம் இன்றைக்கி துபாயில் அவங்க அண்ணன் மால் கட்டின்னு இருக்கார். சி.வி. சண்முகம் கொள்ளடிச்ச பணங்கிறது துபாயில் சி.வி. ராதாகிருஷ்ணன் மால் கட்டுறார். அவங்களுடைய தம்பி ராஜான்ற ஒரு பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணுறார். அவருடைய தம்பி இன்னொருத்தர் பாபுன்றவர் இங்கே 100க்கு மேலே பஸ்ஸு. 2001க்கு முன்னாடி சி.வி. சண்முகருடைய சொத்து என்ன? நீங்கள் உங்கள் சொந்த நிலம் 5 ஏக்கர் நீங்கள் அடமானம் வாடகை வீட்டில் இருந்தீங்க. இன்றைக்கி இவ்வளோ கோடி சொத்து எங்கே வந்தது? என்னமோ டாட்டா பில்லா மாரி நாங்கள் என்னமோ எங்களுக்கு ஃபுல்லாக நீ தான் செலவு பண்ணன்னு சொல்கிற. அதெல்லாம் நான் வரேன். அப்புறம் அந்த சி.வி. சண்முகம் அவ்வளோ சம்பாரித்து மந்திரியாக பவர்ஃபுல்லாக இருந்தவர், அவர் பூத்தில் 25 ஆண்டு காலமாக அதிமுக லீடிங் வந்ததே கிடையாது. அதை ஒன்றா நிரூபிக்க சொல்லுங்கள். நான் ஒரு பக்கம் மீசையே மொட்டையை அடிச்சுக்கிறேன். சி.வி. சண்முகம் வார்டில் இதுவரையும் கவுன்சிலர் ஜெயிச்சதே கிடையாது. அவர் வார்டில் பாருங்கள், போன வாட்டி பார்த்தீங்கன்னா 230 ஓட்டு இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக. விடுதலை சிறுத்தை வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 1112 ஓட்டு. எவ்வளோ வருது? 4ல் 1 மடங்கு ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கின ஓட்டில் 4ல் 1 மடங்கு ஓட்டு தான் உன் தலைவனே வாங்குறான். உன் வார்டிலே தளபதியாக இருக்க துப்பு இல்லாதவன்லாம் வடக்கு மண்டல தளபதின்றான். வார்டுக்கே தளபதியாக துப்பு இல்லை, இவனெல்லாம் வடக்கு மண்டல தளபதின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தா எம்பி எலெக்ஷனில் பாருங்கள், வெறும் 132 ஓட்டு எம்பி எலெக்ஷனில் அதே பூத்தில் அவர் வாங்குறார். என்ன அதேமாரி பார்த்தா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சதில்லை. நாங்கள் 2006 2004 அதிமுகவில் நான் சேர்றேன். 2006 2007 உள்ளாட்சி தேர்தல், பொன்முடி வார்டு எங்கள் வார்டெலாம் ஒன்று. பொன்முடி மந்திரியாக இருக்கார். அந்த வார்டில் பாரு எங்கள் அக்கா மல்லிகா, இவங்களை கவுன்சிலர் ஜெயிக்க வச்சேன் நான். அதிமுக இவங்களை இன்னொன்று என்ன தெரியுமா, இவங்களெல்லாம் கடத்தி வாபஸ் வாங்க பார்த்தாங்க. 10 கவுன்சிலரை கடத்தி வாபஸ் வாங்க திமுக முயற்சி பண்ணுது. திமுக ஆளுங்கட்சி. அப்போ புஷ்பராஜும் எம்எல்ஏ, பொன்முடி மந்திரியாக இருக்கார். நான் 10 கேண்டிடேட்டை வந்து நான் சொல்கிறது மாதிரி தூக்க போகிறாங்கன்ட்டு நான் பல்லு கூட விளக்கலை, வெறும் கைலி கட்டிக்கின்னு வேன் வச்சு இவங்களெல்லாம் நான் கூட்டின்னு போகிறேன். கூட்டும் போகும்போது என்னை டிஎஸ்பி மிரட்டுறாரு, நீ அவங்கள கடத்திட்டான்னு உங்களை கேஸ் கொடுத்துருவாங்க, அவங்களை இன்னும் வந்து டிஎம்கே காரண்ட விடுன்றார். சி.வி. சண்முகம் கூட்டு கூட்டின்னு போகிறேன். சி.வி. சண்முகம் என்ன பதில் தெரியுமா சொன்னார்? எப்பா என்கிட்ட கூட்டாந்து என்ன வம்பல விடாத, நீ எங்கடா கூட்டின்னு போய் வச்சுக்க, எனக்கு தெரியாதுன்னார். இவங்களெல்லாம் திருவண்ணாமலை டேமில் கூட்டின்னு போயிட்டு சாயங்காலம் 5 மணி வாபஸ் டைம் முடிகிற வெள்ளம் வச்சுருந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்து அப்புறம் ஜெயிக்க வச்சோம். திருப்பி அதுக்கப்புறம் எங்கள் வார்டில் பொறுத்தவரைக்கும் கேளுங்க, எங்கள் வார்டில் வந்து போன எலெக்ஷனில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அதுக்கு நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வார்டில் திமுக ஜெயிச்சது போன ஒரு வாட்டி தான். அது கூட அவர் பொன்முடி மந்திரியாக இருக்கும்போது வீடு வீடாக போய் பேசினார். நான் மந்திரியாக இருக்கிறேன், அங்கே இப்போ லட்சுமணன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால பேசினதால போன வாட்டி தான் ஜெயிச்சார். இதுவரையிலும் எங்கள் வார்டில் அதிமுக தான் கவுன்சிலர். அண்ணா 2-3 வாட்டி அக்கா கவுன்சிலர். நாங்கள் அந்தமாரி கட்சி பண்ணுறாள் நாங்கள். நீ சும்மா அதிமுக ஆரம்பத்தில் இருந்த எல்கேஜியில் இருந்து என்னடா புண்ணியம்? உன்னுடைய உழைப்பு என்ன, நேர்மை என்ன, நீ என்ன செஞ்சுக்கிற? எங்களை எவ்வளோ துன்புறுத்திருக்கிறாங்க. நீ சொல்கிற என்ன கூட்டுன்னு போய் பாமகலை நீ சேர்த்தன்ற. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு
கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.